அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 1 பின்னங்கள் பாடத்தலைப்பில் 2வது எடுத்துக்காட்டு கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. மதி ஒரு சாக்லேட் கட்டியில் 2/5 பகுதியை சாப்பிட்டார். நந்தினி அதே போன்ற மற்றொரு சாக்லேட் கட்டியில் 1/3 பகுதியை சாப்பிட்டார் எனில் அதிகமான சாக்லேட் பகுதியை சாப்பிட்டவர் யார்? கணக்கில் மதி அப்படிங்கிறவங்க சாக்லேட் சாப்பிட்ருக்காங்க. அதே மாதிரியான சாக்லேட் நந்தினியும் சாப்பிட்ருக்காங்க. பாருங்கள், 2 ஒரே மாதிரியான சாக்லேட் கட்டி. இது மதி சாப்பிட்ட சாக்லேட்னு எடுத்துக்கலாம், இது நந்தினி சாப்பிட்ட சாக்லேட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மதி ஒரு சாக்லேட் கட்டியில் 5இல் 2 பகுதியை சாப்பிட்டார். இப்போ அந்த சாக்லேட்டை 5 சம பகுதிகளாக பிரித்து அதில் 2 பகுதிகள் மதி சாப்பிட்டாங்க. இப்போ இதுதான். அதே போல் நந்தினி அதே மாதிரி மற்றொரு சாக்லேட் கட்டியில் 3இல் 1 பங்கை சாப்பிட்டார். அப்போ 3 சம பகுதிகளாக பிரித்து அதில் ஒரு பகுதியை சாப்பிட்ருக்காங்க. யார் அதிகமான சாக்லேட் பகுதியை சாப்பிட்டாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். மொதல் சாக்லேட்டை 5 சம பகுதிகளாக பிரிச்சுருக்காங்க. 2வது சாக்லேட்டை 3 சம பகுதிகளாக பிரிச்சுருக்காங்க. அப்படின்னா 2 சாக்லேட்டையும் சம பகுதிகளாக பிரிக்கும்போது தான் யார் அதிகமாக சாப்பிட்டாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். 2 பின்னங்களின் பகுதியும் வெவ்வேறாக இருக்குது, ஒரே மாதிரி வரணும். நம்ம முன்னாடி கணக்கில் தான் ஒரு பின்னத்தை சமான பின்னமாக எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருந்தோம். பாருங்கள், மதி சாப்பிட்ட சாக்லேட் பகுதி 2/5. இந்த பின்னத்தை தொகுதி மற்றும் பகுதியை ஒரே எண்ணால் பெருக்கும்போது அதனுடைய மதிப்பு மாறாது. இப்போ தொகுதியும் பெருக்குங்க 6, பகுதியும் பெருக்குங்க 5×3 15. இப்போ 2/5 சமான பின்னம் 6/15. இதே போல் நந்தினி சாப்பிட்ட சாக்லேட் அளவு 1/3. இந்த பின்னத்தின் பகுதி மற்றும் தொகுதியை 5 என்ற ஒரே எண்ணால் பெருக்கும்போது 1/3 சமான பின்னம் கிடைக்கும். 1×5 5, 5×3 15. இப்போ பாருங்கள், மதி சாப்பிட்டது 6/15. நந்தினி சாப்பிட்ட சாக்லேட் அளவு 5/15. இந்த சாக்லேட்டை 15 சம பகுதிகளாக பிரிக்கும்போது 6 பீஸ் மதி சாப்பிட்ருப்பாங்க. நந்தினி சாப்பிட்ட சாக்லேட்டை 15 சம பகுதிகளாக பிரிக்கும்போது 5 பீஸ் சாப்பிட்ருப்பாங்க. இப்போ பாருங்கள், 2 பேர் சாப்பிட்ட சாக்லேட்டையும் மிகச்சரியாக 15 சம பகுதிகளாக பிரிச்சிட்டோம். இப்போ 15இல் எத்தனை பகுதி சாப்பிட்ருக்காங்க? 1 2 3 4 5 6 பீஸ் சாப்பிட்ருக்காங்க. நந்தினி சாப்பிட்ட சாக்லேட் பாருங்கள், 15 சம பகுதிகளாக பிரிச்சிட்டோம். எத்தனை பீஸ் சாப்பிட்ருக்காங்க? 1 2 3 4 5. இப்போ யார் அதிகப்படியான சாக்லேட் சாப்பிட்ருக்காங்கன்னா ஈஸியாக சொல்லிடலாம். மதி என்பவர் அதிகமான பகுதியை சாப்பிட்டுள்ளார். ஆகவே 6/15 > 5/15. இந்த 2 பின்னங்களில் 6/15 தான் அதிகமான மதிப்பு. ஃபைனல் ஆன்சர் பாருங்கள். ஆகையால் மதி அதிகமான சாக்லேட் பகுதிகளை சாப்பிட்டுள்ளார் என முடிவு செய்யலாம். எடுத்துக்காட்டு 3வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.